அஸ்ஸலாமு அலைக்கும். அதிராம்பணத்துக்கு வந்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் தமீம் அன்சாரி அவர்களை இப்பொழுது சந்தித்து ஒரு 3 கேள்விகளை முன்வைக்க இருக்கின்றோம். அந்த கேள்வியில் 40 தொகுதிகளிலும் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கின்றன, மல்லிப்பட்டினம் நிலவரம், தௌஹீத் ஜமாத்துடைய நிலவரம் மற்றும் மாயாவரத்தில் ஹைதர் அலி போட்டியிடுகின்ற நிலவரம் பற்றி 4 கேள்விகள் கேட்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வரீங்க. இந்த 40 தொகுதியிலேயும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கின்றது? ஆரம்பத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிகமான இடங்களை வெற்றி கொள்ளும் என்று சில ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன. இன்றைய கள நிலவரம் 40க்கு 30க்கும் அதிகமான இடங்களில் எங்களுடைய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாயாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற ஹைதர் அலிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் தலைமையேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய செயல் வீரர்களை தீவிரமாக களத்திலே முடுக்கிவிட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், புதிய தமிழகம், திராவிடர் கழகம் உள்ளிட்ட 16 தோழர் அமைப்புகளோடு நாங்கள் மிக உக்கிரமாக களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய பரப்புரைகளை அதிக அளவில் முடுக்கிவிடுவதற்கான வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ தௌஹீத் ஜமாத்தில் இப்போ 36 தொகுதிக்கு மட்டும் அவங்க திமுக கூட்டணிக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிற பகுதிகளுக்கு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது எதனால்? சிலரை பற்றி நாம் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. இப்போ மல்லிப்பட்டினத்தில் நடந்த கலவரத்துக்கு மனிதநேய மக்கள் கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. யாரும் எங்கும் சென்று வாக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது போன்ற நிகழ்வுகளை கவனமாக எல்லோரும் கையாள வேண்டும் என்பது மனிதநேய மக்கள் கட்சியுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை சட்ட ரீதியாக கையாளுவதற்கு அந்த ஊருடைய ஜமாத்தோடு பொதுமக்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுவோம். ஓகே, நன்றி. அதிரஞ்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்.